ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் அன்போடு கூட கர்த்தருடைய நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். யோபுவின் புத்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்வதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரத்திலே இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாய் பெலிஸ்தியனாகிய கோலியாத் யுத்தத்திற்கு எழும்பி வருகிறான். அவனை மேற்கொள்ளும்படி, அவனோடு யுத்தம் செய்யும்படி கர்த்தருடைய மனிதனாகிய தாவீது நான் போய் அந்த கோலியாத்தோடு யுத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அவன் யுத்தத்துக்கு போகும் பொழுது அந்த தேசத்தின் ராஜாவாகிய சவுல் அவனுடைய வஸ்திரத்தை, அவனுடைய பட்டயத்தை, அவனுடைய கவசத்தை தாவீதுக்கு உடுத்துவித்து போய் யுத்தத்திற்கு போக சொல்லுகிறான். தாவீது அதிலே பழக்கம் இல்லாதவனாய் அதை போட்டுக்கொண்டு போகக்கூடாது என்று சொல்லி அதை களைத்து போட்டுவிட்டு தன் கையில இருந்த தடியையும் கையில இருந்த கவனையும் கூழாங்கல்லையும் எடுத்துக்கொண்டு போய் கோலியாத்தை மேற்கொண்டு யுத்தத்திலே பெரிய ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை தேவன் செய்ய வேண்டுமானால் நம்மிடத்திலே தேவன் கொடுத்திருப்பதை நாம் பயன்படுத்த வேண்டும். தாவீது அந்த பெரிய கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தன்னிடத்தில் இருந்த தடியை, தன்னிடத்தில் இருந்த கூழாங்கல்லை, தன்னிடத்தில் இருந்த கவனை அவன் பயன்படுத்தினான். இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் கொடுத்திருக்கிற திறமையை நீங்கள் பயன்படுத்துங்கள். கர்த்தர் உங்களிடத்தில் கொடுத்திருப்பது ஒருவேளை அற்பமாக இருக்கக்கூடலாம். ஒருவேளை உங்களிடத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிற திறமை மற்றவர்களாலே புறக்கணிக்கப்பட்டதாக இருக்கலாம், மற்றவர்களாலே பாராட்டப்படக்கூடிய நிலை இல்லாமல் இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தாவீது கர்த்தர் தன்னிடத்தில் கொடுத்திருந்ததை கொண்டுதான் அவன் சத்துருவை மேற்கொண்டான். இன்று அநேக நேரம் நம்முடைய வெற்றிக்கும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கும் மற்ற நபர்களிடத்தில் இருக்கக்கூடிய காரியத்தை நோக்கி பார்க்கிறோம். இன்று கூட அநேகர் சொல்லுவார்கள், என்னிடத்துல இப்படி ஒரு பொருள் இல்லையே, இப்படி ஒரு வாய்ப்பு இல்லையே, இப்படி ஒரு அனுகூலம் இல்லையே. மற்றவர்களுக்கு இருக்கிற வாய்ப்பும் மற்றவர்களுக்கு இருக்கிற அனுகூலமும் எனக்கு இருந்திருந்தால் நான் இன்னும் நேர்த்தியாக செய்திருப்பேனே, இன்னும் ஆசீர்வாதமாக செய்திருப்பேனே, என் லைஃபை நான் சக்சஸ் பண்ணியிருப்பேன், வெற்றியாய் நடத்தியிருப்பேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பதை, உங்களுக்கு என்று தனிப்பட்ட விதத்திலே தேவன் கொடுத்திருப்பதை நீங்கள் ஜெபத்தோடு விசுவாசத்தோடு கர்த்தருடைய நாமத்தை சொல்லி பயன்படுத்தும் பொழுது அது உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை கொண்டு வரும், அது உங்கள் வாழ்க்கையிலே நன்மையை கொண்டு வரும், அது உங்களுடைய வாழ்க்கையில கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்யும். சவுல் தாவீதுக்கு கொடுத்த அந்த வஸ்திரங்களை, தாவீதுக்கு கொடுத்த அந்த பட்டயத்தை அவன் வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி வைத்து விட்டு, கர்த்தர் எனக்கு கொடுத்ததை பயன்படுத்துகிறேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபையை பயன்படுத்துகிறேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்துகிறேன், கர்த்தர் எனக்கு தெரிந்து கொண்ட அந்த வழியை நான் பயன்படுத்துகிறேன் என்று சொல்லி அவன் பயன்படுத்தின பொழுது அது ஆசீர்வாதமாக இருந்தது. 2 ராஜாக்களின் புத்தகம் 4வது அதிகாரத்திலே அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவி, அவளிடத்தில் அவ வீட்டுக்குள்ள இருந்த அந்த ஒரு குடம் எண்ணெயை அவள் பயன்படுத்தின பொழுது அது அவளுடைய பிரச்சனையை எல்லாம் தீர்த்து அவள் ஜீவனம் பண்ணுவதற்கு உதவியாயிருந்தது. கானாவூர் கல்யாண வீட்டில அங்கு இருந்த அந்த தண்ணீரை எடுத்து இயேசு ரசமாய் மாற்றி மற்றவர்கள் கிரகிக்கத்தக்க ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே கர்த்தர் தன்னுடைய அற்புதத்தை செய்தார்.
இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களிடத்தில் இருப்பதை நீங்கள் பயன்படுத்துங்கள். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை பார்ப்பீர்கள். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, எங்களிடத்தில் கொடுத்திருக்கிறதை நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் மற்றவர்களுக்கு உரியதை சார்ந்து கொள்ளாமல், மற்றவர்களுக்கு உரிய காரியத்தில் எங்கள் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் வைக்காமல், எங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற பிரத்யேகமான கிருபைகளையும் வாய்ப்புகளையும் நாங்கள் பயன்படுத்தி கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை பார்க்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுக்கு கொடுக்கப்பட்டதை பயன்படுத்தி எங்கள் வாழ்வில் எழும்பி வருகிற சத்துருவை நாங்கள் மேற்கொள்ளுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.